அன்பை பாடும், என் நாவும் நாமம் போற்றும், என் இதயம் உம்மில் மகிழும், எனக்கென்றும் நீர் போதும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 105வது சங்கீதம் அதனுடைய 3வது வசனம். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. யாருடைய இருதயம் மகிழும்? கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழும். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழும்படியான காரியங்களை கர்த்தர் செய்வார். இருதயம் மகிழும் என்று சொல்லும்போது அதுதான் உண்மையான சந்தோஷம். உள்ளத்திலே காணப்படுகிற சந்தோஷமே உண்மையான சந்தோஷம். நடிப்புக்கு சிரிக்கலாம், மகிழ்ச்சியாக இருப்பது போல பிறருக்கு காண்பிக்கலாம். ஆனால் மெய்யான சந்தோஷம் என்பது உள்ளத்திலே காணப்படுவது. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பார்கள். நம்முடைய இருதயம் மகிழும் போது நம்மை பார்க்கிறவர்கள் அறிந்து கொள்வார்கள், இவர்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியான ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது, அல்லது இவர்கள் மிகவும் சந்தோஷமான சூழ்நிலையில் இருக்கிறார்கள் என்று. கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழும்படியாய் கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுகிற நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். எரேமியா 31வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அழுகையோடு வருவாங்க, நான் அவர்களை நடத்துவேன், நான் அவர்களை மகிழ பண்ணுவேன், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினாலே திருப்தியாவார்கள், சியோனின் உச்சியில கம்பீரித்து பாடும்படிக்கு நான் அருள் செய்வேன் என்று கர்த்தர் அழகாய் சொல்லி இருக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். தேவனை தேடுகிறவர்கள் இருதயம் மகிழ்வதாக. தனக்கு குழந்தை இல்லை என்ற வேதனையினாலே மிகவும் அழுது கொண்டிருந்தவள் அன்னாள். கணவன் வீட்டிற்கு வரும்போது அவள் அழுது கொண்டே இருப்பாள். ஆனால் ஒரு நாளில் அவள் என்ன செய்தாள் தெரியுமா? தேவனை தேடி தேவ சமூகத்தில் வருகிறாள். அங்கே வந்தவள் இருதயத்தை உடைத்து ஊற்றுகிறாள், மனம் கசந்து அழுதாள் என்று 1 சாமுவேல் 1வது அதிகாரத்தில் நம்மால் பார்க்க முடியும். ஆனால் அவள் எங்கே வந்திருக்கிறாள்? தேவனிடத்தில் வந்திருக்கிறாள், தேவனை தேடி வந்திருக்கிறாள். அப்படிப்பட்டவளுக்கு ஏலின் மூலமாய் கர்த்தர் வார்த்தையை கொடுத்தார். என்ன வார்த்தை? 1 சாமுவேல் 1:17 சொல்லப்பட்டிருக்கிறது, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. 18வது வசனம் கடைசியில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. கர்த்தர் அவளை நினைத்தருளி அவளை ஆசீர்வதித்தார். மீண்டும் அவள் செபிக்கும் போது 2வது அதிகாரம் 1வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது என்று சொல்லுகிறாள். நேற்று கண்ணீரோடு வந்தாள், இன்று சொல்லுகிறாள் என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது என்று. என்னை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்லுகிற வார்த்தை இதுதான். எப்பேற்பட்ட வேதனையில் உங்கள் இருதயம் காணப்பட்டாலும், உங்கள் வாழ்க்கை காணப்பட்டாலும், நீங்கள் மெய்யாய் கர்த்தரை தேடுவீர்களானால் உங்கள் இருதயம் களிகூர்ந்து மகிழும்படியான காரியங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே செய்து உங்களை ஆசீர்வதித்து மகிழ பண்ணுவார். அவர் நல்லவர். அவரிடத்தில் வருகிற ஒருவரையும் புறம்பே தள்ளாதவர், வெறுமையாய் அனுப்பாதவர். நல்ல தேவனை ஆராதிக்கிறோம். கர்த்தரை தேடுங்கள், மகிழ்ந்து வாழ கர்த்தர் உங்களுக்கு அனுகிரகம் செய்வார். நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறது இல்லை அப்பா. உம்மை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழும்படியான காரியங்களை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். உண்மையாய் உம்மை தேட, உம்மால் அந்த சந்தோஷத்தை அடைய ஒவ்வொருவருக்கு கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.